This sermon, God's only provided place of worship, was delivered on Sunday morning, November 28, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் 1965 வருடம் நவம்பர் மாதம் 28 ஞாயிறு காலையில் அமெரிக்கா லூசியானா ஷீவர்போர்ட்டில் உள்ள ஜீவ கூடாரம் என்ற இடத்தில் காட்ஸ் ஒன்லி ப்ரொவைடட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தானம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Nothing in the Bible types the denominations but Babylon. And Babylon was founded by Nimrod. And Nimrod was a renegade. கவனியுங்கள், வேதத்தில் ஸ்தாபனங்களுக்கு பாபிலோனை தவிர வேறு முன்னடையாளங்களே இல்லை. பாபிலோன் நிம்ரோத்தினால் ஸ்தாபிக்கப்பட்டது. நிம்ரோத் ஒரு விசுவாச துரோகியாயிருந்தார். And he had a bunch of women in there were supposed to be his queens that was prophetess. அவன் அங்கே ஒரு கூட்ட ஸ்திரீகளை உடையவனாய் இருந்தான். அவர்கள் அவனுக்கு ராணிகளாக கருதப்பட்டனர். அவர்கள் தீர்க்க தரிசனிகளாயிருந்தனர். They even think that old Balaam come from that section. They had roots and so forth. They worshiped, many of you scholars that reading Hassop's two Babylons and so forth in the history of the church and how they did. அந்த வகுப்பினர் வேர் பற்றி சென்றதாகவும் இன்னும் அநேக காரியங்களையும் கூறி அந்த வகுப்பிலிருந்துதான் பண்டைய பிலேயாம் தோன்றினதாகவும் கூட கருதுகிறார்கள். இஸ்லாப்புடைய 2 பாபிலோன்கள் முதலிய புத்தகங்களையும் சபையின் சரித்திரத்தையும் படித்திருக்கும் கல்விமான்கள் அவர்கள் எவ்விதம் ஆராதித்தனர் என்பதை அறிவீர்கள். And they had women that done this and women of goddess and everything, and it was a forced religion. இதை செய்த பெண்களை அவர்கள் உடையவர்களாக இருந்தனர். ஸ்திரீகளை தேவதைகள் என்றெல்லாம் அழைத்து அது ஒரு பலாத்காரமான திணிக்கப்பட்ட மதமாய் இருந்தது. Everybody, every city around Babylon was compelled to come to Babylon to worship under Nimrod at the tower. That's right. ஒவ்வொருவரும் பாபிலோனை சுற்றி இருந்த ஒவ்வொரு நகரத்தாரும் நிம்ரோத்திற்கு கீழாக பாபேல் கோபுரத்தண்டை ஆராதிக்கும்படியாக பாபிலோனுக்கு வர கட்டாயப்படுத்தப்பட்டனர். புரிகின்றதா? அது உண்மை. They were forced to do it. The Babel. That's where the confusion comes. அவர்கள் அதை செய்ய, அதை விவாதிக்க கட்டாயப்படுத்தப்பட்டனர். அங்கேதான் குழப்பம் வந்தது. And that's exactly what the church is today. If you don't attend Sunday school, if you don't do this, they have to hire you do this and do this and do that, you're out of the picture. இன்று சபையும் சரியாக அதே நிலையில் தான் உள்ளது. நீங்கள் ஓய்வு நாள் பள்ளிக்கு செல்லாவிட்டால், நீங்கள் இதை செய்யாவிட்டால், இதை செய்வதற்கு நாங்கள் உன்னை கூலி பொருத்த வேண்டும், இதை செய்ய அதை செய்ய நீ காட்சிக்கு புறம்பே இருக்கிறாய். Out there in Tucson, listening this morning, I once wondered, I'm always constraining people, go to church. No matter where you go. அங்கே டூசானில் இந்த காலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு முறை வியந்தேன். நான் எப்பொழுதும் ஜனங்களை சபைக்கு செல்லுங்கள், நீங்கள் எங்கே சென்றாலும் கவலைப்பட வேண்டியதில்லை என்று கட்டாயப்படுத்தி இருக்கிறேன். ஜனங்கள் ஒருவிதமாய் பின்வாங்குகிறதையும் இந்தபடியாக செல்வதையும் நான் கண்டிருக்கிறேன். நான் காரியம் என்ன என்று எண்ணினேன். I went to some of them. The first day you're there, they'll approach you. Join our church. If you don't do it, you're not welcome. நான் அவர்கள் சிலரிடம் சென்றேன். நீங்கள் அங்கே செல்லும் முதல் நாளிலே அவர்கள் உங்களை அணுகி எங்களுடைய சபையை சேர்ந்து கொள்ளுங்கள் என்பார்கள். நீங்கள் அதை அவ்வாறே செய்யாவிடில் நீங்கள் வரவேற்கப்படுகிறதில்லை. புரிகின்றதா? பார்த்தீர்களா? It's a forced thing. It's forced upon you. See? And that's Babylon. But in Christ, you come in by election, not before. Your heart pulls you in. அது ஒரு பலவந்தம் பண்ணப்பட்ட காரியமாக இருக்கிறது. அது உங்கள் மீது பலவந்தம் பண்ணப்படுகிறது. பாருங்கள், அதுதான் பாபிலோன். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தெரிந்து கொள்ளுதலின்படி வருகின்றீர்கள். கட்டாயத்தினால் அல்ல, உங்களுடைய இருதயமோ உள்ளே இழுக்கிறது. God did not put his name then in Babylon.
closely now. He cannot put his name in Babylon, the churches. Oh, they put his name in there, but he never. தேவன் தம்முடைய நாமத்தை அப்பொழுது பாபிலோனில் வைக்கவில்லை. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அவர் தம்முடைய நாமத்தை பாபிலோனில் சபைகளில் வைக்க முடியாது. அவர்கள் அவருடைய நாமத்தை அங்கே வைக்கிறார்கள். ஆனால் அவர் ஒருபோதும் அங்கே வைக்கவில்லை. இல்லையே. Now, you say, now, Brother Branham, well, you asked me to stay a little longer. Now, notice, they put his name in there, but he didn't. நீங்கள் நல்லது, இப்பொழுது சகோதரன் பிரணாமே என்கிறீர்கள். பொறுங்கள். அப்படியே ஒரு நிமிடம் பொறுங்கள். என்னை இன்னும் சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளும்படி நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். சரி, இப்பொழுது கவனியுங்கள். அவர்கள் அவருடைய நாமத்தை அங்கே வைக்கிறார்கள், ஆனால் அவர் வைக்கவில்லை. Now he said the place that I'm going to meet you and receive your sacrifice is where I choose to put my name. இப்பொழுது அவர், நான் உங்களை சந்தித்து உங்களுடைய பலியை ஏற்றுக்கொள்ளப் போகிற ஸ்தானம், நான் என் நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானமே ஆகும். You come into this gate, this door, where I choose to put my name. There's where you come. நீங்கள் இந்த வாசலிலே வருகின்றீர்கள். இந்த வாசலிலே நான் என் நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டேன். அங்கேதான் நீங்கள் வருகின்றீர்கள் என்றார். Well, they put, this is the church of Christ. If there's anything that's wrong, and that declaration left out one word, anti. All that he taught, they disagree with it. Modern Pharisee. நல்லது, அவர்கள் இது கிறிஸ்துவின் சபை என்று பெயரிட்டனர். அவர்கள் அந்தி என்னும் ஒரு வார்த்தையை விட்டுவிட்டதுதான் அந்த பிரகடனத்தில் உள்ள ஒரே தவறாகும். அவர் கற்பித்த எல்லாவற்றையும் அவர்கள் அதனை கொண்டு மறுக்கிறார்கள். நவீன பரிசேயர்கள். But we must find where he did put his name, for in it is his only provided gate. Amen. Glory. ஆனால் அவர் தம்முடைய நாமத்தை எங்கே வைத்தார் என்பதை நாம் கண்டறிய வேண்டும். ஏனென்றால் அதில்தான் அவர் அருளிய ஒரே வாசல் இருக்கிறது. ஆமென், மகிமை. Watch. Where did he put his name? In his son. கவனியுங்கள், அவர் தம்முடைய நாமத்தை எங்கே வைத்தார்? அவருடைய குமாரனில். Oh, you said, now wait a minute, Brother Branham. That was the son, not the father. The son always takes the name of his father. Never takes. நீங்களோ இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள் சகோதரன் பிரணாம். அது குமாரனாய் இருந்தது, பிதாவாய் அல்ல. ஒவ்வொரு காரியத்திலும் குமாரனே எப்பொழுதும் தன்னுடைய தகப்பனின் நாமத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். I come to this earth in the name of a Branham because my father's name was Branham. என் தகப்பனாருடைய பெயர் பிரணாமாக இருந்த காரணத்தால் நான் இந்த பூமிக்கு பிரணாம் என்னும் நாமத்தில் வருகிறேன். Jesus said, I came in my father's name and you received me not. இயேசு, நான் என் பிதாவுடைய நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். You want the scripture on that? St. John 5:43. See? உங்களுக்கு அதன் பேரிலான வேதவாக்கியம் வேண்டுமா? பரிசுத்த யோவான் 5:43. புரிகிறதா? I came in my father's name and you received me not. Then the father put his own name, which is Jesus, in the son. நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் பிதாவானவர் குமாரனுக்குள் இயேசு என்கிற தம்முடைய சொந்த நாமத்தை வைத்தார். And he is the way. He is the door. He is the house. He is where God chose to put his name. அவரே வழியாயிருக்கிறார், அவர் வாசலாயிருக்கிறார், அவர் வீடாயிருக்கிறார். தேவன் தம்முடைய நாமத்தை வைக்க தெரிந்து கொண்டவரும் அவரே. God never put his name in me. He never put it in the church. He never put it in the Methodist, Baptist, Catholic, but he put it in Christ. The anointed Emmanuel, and the name is in the Word because he is the Word. தேவன் தம்முடைய நாமத்தை ஒருபோதும் எனக்குள் வைக்கவே இல்லை. அவர் அதை சபைக்குள் ஒருபோதும் வைக்கவே இல்லை. அவர் அதை ஒருபோதும் மெத்தோடிஸ்டில், பாப்டிஸ்டில், கத்தோலிக்கத்தில் வைக்கவே இல்லை. ஆனால் அவர் அதை அபிஷேகிக்கப்பட்ட இம்மானுவேல் ஆகிய கிறிஸ்துவில் வைத்தார். மேலும் நாமமானது வார்த்தையில் இருக்கிறது, ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார். ஆமென். What is he then? The word interpreted is the manifestation of the name of God. அப்படியானால் அவர் என்னவாயிருக்கிறார்? வியாக்கியானிக்கப்பட்ட
வார்த்தையே தேவனுடைய நாமத்தின் வெளிப்பாடாகும். No wonder flesh and blood has not revealed this to you, but my Father which is in heaven has revealed this to you, who I am. And upon this rock I'll build my place of worship. And the gates of hell can't shake it down. Amen. அதில் வியப்பொன்றுமில்லையே. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே நான் யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் நான் என் ஆராதனை ஸ்தானத்தை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை அசைத்து கீழே தள்ளிவிடுவதில்லை. ஆமென். Oh, living church of God, standing firm foundation on Jesus Christ alone. You can sing the song, but if you're not on Christ the Word, you're a teetering, faltering sand. But upon this rock, Christ, my Word. ஜீவனுள்ள தேவனுடைய சபையே, இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம் திட அஸ்திபாரத்தில் நில். உங்களால் அந்த பாடலை பாடக்கூடும். ஆனால் நீங்கள் வார்த்தையாகிய கிறிஸ்துவில் இராவிட்டால் நீங்கள் சரிந்து போகும் மணலின் மேல் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த கல்லின் மேல் கிறிஸ்து என் வார்த்தை. He built the Lutheran message, and they denominated it. It was growing, the footstool. Then he grew up into the leg part, the Methodist and so forth. There's where he built his church upon his word. அவர் லுத்தரன் செய்தியை கட்டினார். அவர்கள் அதை ஸ்தாபனமாக்கினர். அது பாதபடியாக வளர்ந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு அவர் கால் பகுதியாகிய மெத்தோடிஸ்டுக்குள் வந்தார். அங்கேதான் அவர் தம்முடைய சபையை அவருடைய வார்த்தையின் மேல் கட்டினார். Now he's not all foot or all thigh, he's the body. And now is the capping part. Did you notice in the pyramids, which I don't preach a pyramid religion now. இப்பொழுது அவர் முழுவதுமே பாதமாயிருக்கவில்லை அல்லது முழுவதும் தொடையாயிருக்கவில்லை. அவர் ஒரு சரீரமாயிருக்கிறார். இப்பொழுது தலைக்கல்லை பொருந்தும் பகுதியாகும். நீங்கள் கூர்நுனி கோபுரத்தில் கவனித்தீர்களா? இப்பொழுது நான் ஒரு கூர்நுனி கோபுர மார்க்கத்தை பிரசங்கிக்கிறதில்லை. But the first Bible was ever wrote in the skies. Did you notice it? It starts off with the Virgin. The first figure in the zodiac. The last figure is Leo the Lion. ஆனால் வேதாகமம் முதலில் ஆகாயத்தில் எழுதப்பட்டது. நீங்கள் அதை கவனித்தீர்களா? அது ராசி மண்டலத்தில் உள்ள முதல் உருவமாகிய கன்னி ராசியில் தொடங்குகிறது. கடைசி உருவம் சிம்ம ராசியாகிய சிங்கம். He comes first by the Virgin. He comes next as the Lion of the tribe of Judah. Just before that, a Cancer age, the cross fish. All the rest ages, if we had time to go through it, which we have at the tabernacle. அவர் முதலில் கன்னியின் மூலம் வந்தார். அவர் அடுத்த முறை யூதா கோத்திரத்து சிங்கமாக வருகிறார். அதற்கு சற்று முன்பாக ஒரு புற்றுநோய் காலம், ஒரு மீனம், மற்ற எல்லா காரியங்களும் அதனுடைய செல்லும்படி நமக்கு நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். நாம் கூடாரத்தில் அதை குறித்து பேசியிருக்கிறோம். In the pyramids being those foundations, up into the king's chamber. And just before you hit the seventh wall, there's a little introduction plank there where a messenger comes out to bring you to the king. கூர்நுனி கோபுரமானது அந்த அஸ்திபாரங்களால் எழுப்பப்பட்டதாக அமைந்து ராஜாவின் அறைக்குள்ளாக வந்திருக்கிறது. நீங்கள் 7வது சுவற்றை அடைவதற்கு சற்று முன்பு ஒரு தூதன் வெளியே வந்து உங்களை ராஜாவினண்டை அழைத்து செல்வதாக அறிமுகம் செய்யும் ஒரு சிறு பலகை அங்கிருக்கிறது. The messenger John the Baptist that introduced to the king, but the headstone was rejected. ராஜாவை அறிமுகம் செய்த தூதனாகிய யோவான் ஸ்தானகன், ஆனால் தலைக்கல் புறக்கணிக்கப்பட்டது. And they don't know the stone is thrown or whatever it is. They don't know where it's at because it's a rejected stone. But that's the stone that caps the whole thing, that makes it the pyramid. Through the complete 7 church ages. தலைக்கல் என்றோ அல்லது வேறு என்னவென்றோ அழைக்கப்படும் அந்த கல்லானதை அவர்கள் அறியார்கள். அது எங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் அறியார்கள். ஏனென்றால் அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு கல்லாயிருக்கிறது. ஆனால் முழு கூர்நுனி கோபுரத்தையும் பூர்த்தி செய்யும் அந்த கல்தான் முழு 7 சபையின் காலங்களாக எழுப்பிய கூர்நுனி கோபுரமாக அதை ஆக்குவது அந்த கல்தான். Add grace, add this, is 7 adds. The last one is Christ. கிருபையை கூட்டு, இதை கூட்டு, இதை கூட்டு, இதை கூட்டு. 7 காரியங்கள் கூட்டப்பட வேண்டியுள்ளது. கடைசியாக கூட்டப்பட வேண்டியது கிறிஸ்துவாகும். Add this to your charity, add grace to your grace, add something else and something else till it gets up to Christ is the headstone. I am the door. உங்களுடைய அன்போடு இதை கூட்டுங்கள். உங்களுடைய கிருபையோடு கிருபையை கூட்டுங்கள். வேற ஏதாகிலும் கூட்டுங்கள்.
மேலும் வேற எதையாகிலும் இந்த விதமாக தலைக்கல்லாகிய கிறிஸ்துவண்டை வரும் வரை நானே வாசல். Now, a son always comes in his father's name. Any son comes in his father's name. And Jesus said, I came in my father's name. இப்பொழுது ஒரு குமாரன் எப்பொழுதும் தன் தகப்பனுடைய நாமத்தில் வருகிறான். எந்த குமாரனும் தன் தகப்பனுடைய நாமத்திலே வருகிறான். இயேசு, நான் என் பிதாவுடைய நாமத்தில் வந்தேன் என்றார். Then what is the name of the Father? What is the name of the Son? அப்படியானால் பிதாவினுடைய நாமம் என்ன? குமாரனுடைய நாமம் என்ன? And he said, a little while the world seeth me no more, yet you shall see me. He's coming in the form of the Holy Ghost. Such name is Jesus. That was even worship. Oh, Jesus. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்று சொன்னார். ஆம், அவர் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் வந்திருக்கிற அதே இயேசுவா இருக்கிறார். ஓ இயேசுவே என்று அவர்கள் ஆராய்த்ததற்கு அதுதான் காரணம். பார்த்தீர்களா? புரிகின்றதா? Father, Son, and Holy Ghost is Lord Jesus Christ. That's all. I come in my Father's name, and you receive me not. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. அவ்வளவுதான். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. Now remember, he also added here and warns us, another will come, a denomination, a creed. They'll come in their name, and you will receive them. வேறொருவன் வருவான், ஒரு ஸ்தாபனம், ஒரு கோட்பாடு என்று அவர் இங்கு சேர்த்து சொல்லி நம்மை எச்சரிக்கிறார் என்பதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் தங்களுடைய நாமத்தில் வருவார்கள், நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள். You won't receive me, the word. Vindicated and proved before you as he was right then, so is he today. Don't you miss that, people across this nation. நீங்கள் உங்களுக்கு முன்பாக உறுதிப்படுத்தப்பட்ட நிரூபிக்கப்பட்ட வார்த்தையாகிய என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்பொழுது அவர் சரியாக இருந்தது போலவே அவர் இன்றைக்கும் சரியாகவே இருக்கிறார். தேசம் முழுவதும் இதை கேட்கிற ஜனங்களே, நீங்கள் அதை இழந்து விடாதீர்கள். Another will come, a church, and you'll believe that because you can just do anyway. I won't vindicate it. வேறொருவன் வருவான், ஒரு சபை, நீங்கள் அதை நம்புவீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதை எந்த வழியிலும் செய்யலாம். நான் அதை ரூபகாரப்படுத்த மாட்டேன். He's never at any time ever vindicated anything in any church outside of the message that was given. அவர் ஒருபோதும் எந்த நேரத்திலும் எப்போதும் எந்த சபையிலும் கொடுக்கப்பட்ட செய்திக்கு புறம்பாக எந்த காரியத்தையும் ரூபகாரப்படுத்தினதே இல்லை. Luther's justification, Wesley's sanctification, and Pentecostal restoration of the gifts. லூத்தருடைய நீதிமானாக்கப்படுதல், வெஸ்லியினுடைய பரிசுத்தமாக்கப்படுதல், பெந்தேகோஸ்தேக்களின் வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதல். Ask it. And as soon as they make a denomination out of it, there it dies. Search the scriptures. அதன் பிறகு அவர்கள் அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கின உடனே அங்கேயே அது மரித்து போனது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். But he said, I'll choose the place to put my name. And the name was Jesus. And Jesus is the Word. St. John 1. Is that right? That's the place of worship. In Christ the Word. I come in my Father's name. ஆனால் அவர் என் நாமம் விளங்கும்படியான ஸ்தானத்தை நான் தெரிந்து கொள்வேன் என்றார். அந்த நாமம் இயேசுவாய் இருந்தது. இயேசு வார்த்தையாய் இருந்தார். பரிசுத்த யோவான் 1. சரியா? அதுவே வார்த்தையான கிறிஸ்துவுக்குள்ளான ஆராதனை ஸ்தானமாயிருக்கிறது. நான் பிதாவினுடைய நாமத்தில் வருகிறேன். The prophet said, his name shall be called Emmanuel. That's Matthew 1:23. If you want to write that down. Jesus, Jehovah the Savior. தீர்க்கதரிசியோ அவருடைய நாமம் இம்மானுவேல் என்று அழைக்கப்படும் என்றான். நீங்கள் அதை எழுதிக் கொள்ள விரும்பினார். அது மத்தேயு 1:23 உள்ளது. இயேசு யெகோவா ரட்சகர். Now the 5th verse shows that he is the door. By now, many other invisible proofs, this gate and name and place can be proved to be there's only one place that God meets man to worship. And that's when he's in Christ. இப்பொழுது அவர் வாசலாக இருக்கிறார் என்று 5வது வசனம் காண்பிக்கிறது. இப்பொழுது காணப்படாத மற்ற அநேக நிரூபணங்களால் இந்த வாசலும் நாமமும் ஸ்தானமும் தேவன் மனிதன் தம்மை ஆராதிப்பதற்கென அவனை சந்திக்கும் ஒரே ஒரு ஸ்தானம் என்பதை நிரூபிக்க முடியும்.
அப்பொழுதே அவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். Now the question is, how do we get in him? இப்பொழுது நாம் எப்படி அவருக்குள் பிரவேசிக்கிறோம் என்பதே கேள்வியாயிருக்கிறது. Now this may pinch just a little bit, but you know, like taking medicine, if it don't make you sick, it don't do you no good. இப்பொழுது இது சற்று திருகக்கூடும். ஆனால் நீங்கள் பாருங்கள், மருந்து சாப்பிடும்போது அது நமக்கு கசப்புண்டாக்காவிட்டால் அது நமக்கு எந்த நன்மையையும் செய்வதில்லை. புரிகின்றதா? Now the Lutherans wanted to get in one way, by joining the Lutheran Church. The Methodists wanted to get in by shouting. The Pentecostals want to get in by speaking in tongues. That still ain't it. You know, that's gifts. So forth. இப்பொழுது லூத்தரன்கள் லூத்தரன் சபையில் சேர்வதன் மூலம் ஒரே வழியில் அதற்குள் வர விரும்பினர். மெத்தோடிஸ்டுகள் சத்தமிடுவதன் மூலம் அதற்குள் வர விரும்பினர். பெந்தேகோஸ்துக்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவதன் மூலம் அதற்குள் வர விரும்பினர். அது இன்னமும் அவ்வாறே உள்ளதல்லவா? பார்த்தீர்களா? இல்லை, அது வரங்களாய் உள்ளது. But 1 Corinthians 12 says, by one Spirit, Spirit of God, which is the life giver to the Word, the seed, to vindicate that seed for that season. See? ஆனால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் ஒரே ஆவியினால் என்று கூறுகிறது. தேவ ஆவியானவர் வார்த்தைக்கு, வித்திற்கு, அந்த வேளைக்கான வித்திரை ரூபகாரப்படுத்தும்படியான ஜீவனை அளிப்பவராயிருக்கிறார். புரிகின்றதா? Here's the Methodist age seed laying there. You're taking the Holy Spirit to make that seed come to life and purify the church by sanctification. மெத்தோடிஸ்ட் காலத்து வித்து இங்கே கிடக்கிறது. அந்த வித்தை உயிர் பெறச் செய்யவும் பரிசுத்தமாகுதலின் மூலம் சபையை சுத்தப்படுத்த அதற்கு பரிசுத்த ஆவி அவசியமாயிருந்தது. Luther didn't preach that because he didn't know it. லூத்தர் அதை பிரசங்கிக்கவில்லை, ஏனென்றால் அவர் அதை அறிந்திருக்கவில்லை. The Pentecostals want to speak in tongues for the restoration of the gifts. Each one declares that's it, that's it. See? பெந்தேகோஸ்துக்கள் வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதலுக்காக அந்நிய பாஷைகளில் பேச விரும்பினர். ஒவ்வொருவருமே அதுதான் இது, அதுதான் இது என்று பிரகடனப்படுத்துகின்றனர். பார்த்தீர்களா? But by one Spirit we are all baptized into one body. And that body is a family. The family of God. ஆனால் நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அந்த சரீரம் ஒரு குடும்பமாக, தேவனுடைய குடும்பமாக இருக்கிறது. And that's the house of God. And the house of God is the name of Jesus Christ. The name of the Lord is a mighty tower. The righteous run into it and are saved. அது தேவனுடைய வீடாயிருக்கிறது. தேவனுடைய வீடு இயேசு கிறிஸ்துவின் நாமமாயிருக்கிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். Now how are you going to come in by a title? How's your check going to be received by saying, pay to the order of Reverend Dr. Minister? இப்பொழுது நீங்கள் எப்படி ஒரு பட்டப்பெயரின் மூலம் வரப்போகின்றீர்கள்? சங்கை, முனைவர், ஊழியர் என்று கூறுவதன் பெயரில் அனுப்பப்படும் உங்கள் காசோலை எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது? புரிகின்றதா? பார்த்தீர்களா? You might be a Reverend Doctor Minister, but the name of the Lord is Jesus Christ. See? நீங்கள் ஒரு சங்கை, முனைவர், ஊழியக்காரராயிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறது. புரிகின்றதா? I have chose to put my name at the door of the house of my worship, for my family will be gathered in there under the blood like it was in Egypt. Anything outside dies. என்னுடைய குடும்பம் இரத்தத்தின் கீழ் ஒன்று கூடி என்னுடைய ஆராதிக்கும் வீட்டு வாசலில் என்னுடைய நாமத்தை வைக்கும்படி நான் தெரிந்து கொண்டேன். எகிப்தில் இருந்தது போல அதற்கு வெளியே இருந்த எதுவும் மரித்தது. And in there, there's no unleavened bread. There's no denominational mixture in it anywhere. அங்கே அதற்கு உள்ளே புளிப்புள்ள அப்பமே காணப்படவில்லை. அதற்குள்ளே எங்கும் ஸ்தாவரங்களின் கலப்பே கிடையாது. My house, my children, born to my genes. Amen. Glory to God. My genes are in them. என் வீடு, என்னுடைய பிள்ளைகள்,
என்னுடைய மரபணுக்களினால் பிறந்தவர்கள். ஆமென். தேவனுக்கு மகிமை. என்னுடைய மரபணுக்கள் அவர்களுக்குள் இருக்கின்றனவே. That's my family. The family of the body of Jesus Christ. The family. நான் என்னுடைய வார்த்தைகளை அவர்களுக்குள் வைக்கிறேன். நான் அவர்களுடைய இருதயமாகிய கற்பலகைகளில் அவைகளை எழுதுவேன். அது என்னுடைய குடும்பமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய குடும்பமாயிருக்கிறது. அந்த குடும்பம். And this door you'll come in, not Methodist, Baptist or Pentecostal, but in the door where I put my name. இந்த வாசல் வழியாய் நீங்கள் உள்ளே வருகிறீர்கள். மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் அல்லது பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்களின் வழியாய் அல்ல. ஆனால் நான் என் நாமம் விளங்கும்படி செய்யும் வாசலுக்குள்ளே வருகிறீர்கள். It ain't Methodist. God's name ain't Methodist. God's name ain't Pentecostal. God's name ain't Baptist. God's name ain't Catholic. Stay out of the doors then. அது மெத்தோடிஸ்ட் அல்ல. தேவனுடைய நாமம் மெத்தோடிஸ்ட் அல்ல. தேவனுடைய நாமம் பெந்தேகோஸ்தே அல்ல. தேவனுடைய நாமம் பாப்டிஸ்ட் அல்ல. தேவனுடைய நாமம் கத்தோலிக்கர் அல்ல. அப்படியானால் அந்த வாசல்களில் இருந்து வெளியே தரித்திருங்கள். புரிகின்றதா? பார்த்தீர்களா? புரிகின்றதா? But in a place where I choose to put my name. Now there's not another place in the Bible given where that God ever put his name only in Jesus Christ. ஆனால் நான் என்னுடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு ஸ்தானத்தில் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவில் தவிர தேவன் தம்முடைய நாமத்தை வைத்த வேறெந்த ஸ்தலமும் வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை. For he is the Son of God, taking the name of God and God's human name, and there's not another name given under heaven whereby you must be saved. ஏனென்றால் அவர் தேவகுமாரனாய் இருக்கிறபடியால் தேவனுடைய நாமத்தை எடுத்துக் கொள்கிறார். தேவனுடைய மானிட நாமத்தை எடுத்துக் கொள்கிறார். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. I don't care, Methodist, Baptist, Presbyterian, catechisms, or whatever you want to do, only through the name of Jesus Christ. Where every knee shall bow and every tongue shall confess to it. Him being Lord. There's how you come in. மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், கத்தோலிக்க போதனை முறைகள் அல்லது நீங்கள் எதை செய்ய விரும்பினாலும் எனக்கு கவலை இல்லை. முழங்கால்கள் யாவும் முடங்கி நாவுகள் யாவும் அவர் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக மட்டுமே அந்த விதமாகவே நீங்கள் உள்ளே வருகிறீர்கள். And if you just baptize in water that way and then deny the word, then you're illegitimate. Your birth wasn't correct. You claim that you believe him and you deny him. நீங்கள் சரியான தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்திருந்து அதன் பின்னர் வார்த்தையை மறுப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் முறை தவறி பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் பிறப்பு சரியானதாக இருக்கவில்லை. நீங்கள் அவரை விசுவாசித்தீர்கள் என்று உரிமை கோரி அதன் பின்னர் நீங்கள் அவரை மறுதலிக்கிறீர்கள். How could I deny my family? When how could I deny Charles Brandon being my father? A blood test on the door shows it. நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை மறுதலிக்க முடியும்? நான் எப்படி என்னுடைய தகப்பனாராக இருக்கிற சார்லஸ் பிரண்ணாமை மறுதலிக்க முடியும்? வாசலின் மேலுள்ள ஒரு இரத்த பரிசோதனை அதை காட்டிவிடுகிறது. My action in the vindication of God's word in my life shows whether I'm a child of God or not. Now there's God's only place. See it? என்னுடைய கிரியையும் என்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய வார்த்தையின் ரூபகாரப்படுத்துதலுமே நான் ஒரு தேவனுடைய பிள்ளையா அல்லது இல்லையா என்பதை காட்டுகிறது. இப்பொழுது தேவனுடைய ஒரே ஸ்தலம் உள்ளது. அதை காண்கின்றீர்களா? The only place that God will receive your sacrifice, I don't care how sincere you are, is in Christ. நீங்கள் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. தேவன் உங்களுடைய பலியை ஏற்றுக்கொள்ளும் ஒரே ஸ்தானம் கிறிஸ்துவில் இருக்கிறது. And remember, you say, well, I believed I come into. ஞாபகம் இருக்கட்டும், நீங்கள் நல்லது நானும் கூட உள்ளே வருவதாக கூறினேன் என்கிறீர்கள். Remember, the Bible says, you say, well, the Bible said, whosoever believeth that Jesus Christ is the Son of God is saved, shall be saved. நினைவிருக்கட்டும், வேதம் கூறுகிறது, நீங்கள் நல்லது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என விசுவாசிக்கும் எவனும் ரட்சிக்கப்படுகிறான், ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் கூறியுள்ளது என்கிறீர்கள். It says that. But remember, it also is written, no man can call Jesus the Christ only by the Holy Ghost. அது அவ்விதம் கூறுகிறது. ஆனால் அது இவ்வாறும் கூட எழுதப்பட்டிருக்கிறது என்பது நினைவிருக்கட்டும்.
பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் கூட எழுதப்பட்டிருக்கிறதே. புரிகின்றதா? You might say he is, but he isn't until the Holy Spirit itself, which gives life to the Word, proves it by vindication that you are. That's the Scripture. நீங்களோ அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று கூறலாம். ஆனால் வார்த்தைக்கு ஜீவனை அளிக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்கள் தேவகுமாரனாய் இருக்கிறீர்கள் என்ற ரூபகாரப்படுத்துதலின் மூலம் அதை நிரூபிக்கும் வரையில் அவர் தேவகுமாரன் அல்ல. அதுதான் வேத வாக்கியமாயிருக்கிறது. The place that I chose to put my name. You shall not worship in any other gate. But in the gate I put my name in. Then I will receive you. You're in my family. நான் என் நாமம் விளங்க தெரிந்து கொண்ட ஸ்தானம். நீ வேறெந்த வாசலிலும் ஆராதிக்காதிருப்பாயாக. ஆனால் நான் என் நாமம் விளங்கும் வாசலில் மாத்திரம் ஆராதிப்பாயாக. அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் என் குடும்பத்தில் இருக்கிறீர்கள். Now, the family of God obeys the order of the father of the family. இப்பொழுது தேவனுடைய குடும்பமானது குடும்பத்தின் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. And he is the Prince of Peace, the mighty God, the everlasting Father. And of his dominion and reign there shall be no end. The government shall be upon his shoulders. அவர் சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அவருடைய ராஜ்யத்திற்கும் ஆளுகைக்கும் முடிவில்லை. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். And him being governor, king, Emmanuel, first, last, Prince of Peace, mighty God, everlasting Father, every one of his children obey every word to the order because they're a part of him. அவர் ஆளுநர், ராஜா, இம்மானுவேல், முந்தினவர், பிந்தினவர், சமாதான பிரபு, வல்லமையான தேவன், நித்திய பிதா. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய பாகமாயிருப்பதால் அவருடைய கட்டளைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறார்கள். We live in our home like Branhams live. You live in your home the Joneses like the Joneses live. நாங்கள் எங்கள் வீட்டில் பிரனாம் குடும்பத்தை சேர்ந்தவர் ஜீவிப்பது போல ஜீவிக்கிறோம். ஜோன்ஸ்கள் ஆகிய நீங்கள் ஜோன்ஸ் குடும்பத்தார் எப்படி ஜீவிக்கிறார்களோ அப்படி உங்கள் வீட்டில் வசிக்கிறீர்கள். And in the house of God, we live by the word of God, and every one that proceedeth out of the mouth of God, and any other fraud we won't listen to. தேவனுடைய வீட்டில் நாம் தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறோம். வேறு யாருக்கும் மோசக்காரனுக்கும் நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம். புரிகின்றதா? You shall eat unleavened bread, every church age, just as I give it to you. But don't try to go back and inject that over into this because it's come into a stalk. ஒவ்வொரு சபையின் காலத்திலும் நான் உங்களுக்கு கொடுக்கும் வண்ணமாகவே நீங்கள் புளிப்பில்லா அப்பத்தை புசிப்பீர்களாக. ஆனால் திரும்பி போய் அதை இதற்குள்ளாக புகுத்த முயற்சிக்க வேண்டாம். ஏனென்றால் அது ஒரு தண்டுக்குள்ளாக வந்திருக்கிறது. You shall take the bones and things that's left over the sacrifice and burn them. Go on. The church age died. Went on. We're in another one now. Amen. நீ பலியில் மீந்திருக்கும் எலும்பு முதலியவைகளை எடுத்து அவைகளை எரித்து விடு. போய்விட்டது. அந்த சபையின் காலம் மரித்து மேற்கொண்டு சென்றது. நாம் இப்பொழுது மற்றொரு சபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆமென். The place I choose to put my name in. Oh my. 1 Corinthians 12. என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்தெடுக்கும் ஆராதனை ஸ்தானம். ஓ என்னே. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். Notice. Ephesians 4:30. Grieve not the Holy Spirit of God, whereby you are sealed until the next revival. Until the day of your redemption. Grieve not the Holy Spirit of God, whereby you are sealed until the day of your redemption. எபேசியர் 4:30 கவனியுங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று அடுத்த எழுப்புதல் வரையிலா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.